பெண்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு களங்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் ஒரு மிக சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வாறு சாதிச்ச 24 பீனிக்ஸ் பெண்களை கடந்து இந்த வாரம் 25வது பெண்ணை சந்திக்கிறதுக்காக நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ராமேஸ்வரம் 2 விஷயத்துக்காக அமெரிக்காவால சமீப காலமா உன்னிப்பா கவனிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு, ஏபிஜே அப்துல் கலாமுடைய மறைவு, அதனால் ஏற்பட்ட தாக்கம், அவருக்கு மரியாதை செலுத்தினதுக்காக. இரண்டாவது, சுற்றுச்சூழலையும் இயற்கையையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீனவ பெண் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க, அதற்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொடர் பணிகளுக்காக ஒரு விருதை அறிவிச்சு அவங்கள கௌரவிச்சிருக்கு அமெரிக்கா. அடுத்த மாதம் அந்த விருதை அவங்க பெற போறாங்க. இதற்காக அவர் தாண்டி வந்த தடைகள் என்ன, தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். தன்னுடைய 7 வயதில் வறுமையின் காரணமாக தந்தையுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற லக்ஷ்மி தன் வாழ்வாதாரத்திற்காக கடல் பாசிகள் சேகரிக்கவும் ஆரம்பித்தார். ஆனால் அப்போது தெரியாது, தன்னுடைய வறுமையால் எடுத்துக்கொண்ட பணி விருப்பமாக மாறி இயற்கை சார்ந்த ஆர்வமாகும் என்று. அதனால் அமெரிக்காவிலிருந்து விருது வரும், தான் உலகம் முழுவதும் அறியப்படுவோம் என்று. ஆம், கடலின் இயற்கை வளங்களை தன்னார்வமாக பாதுகாக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருபவர்களுக்கு அமெரிக்காவின் சீகாலஜி அமைப்பு விருது வழங்கி கௌரவிக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விருதை ராமேஸ்வரம் மாவட்டம் பாம்பன் சின்னக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மி பெறுகிறார். இந்த வார பீனிக்ஸ் பெண்களில் அவரை அறிமுகம் செய்வதில் நியூஸ் 7 தமிழ் பெருமையடைகிறது. வணக்கம்மா. பீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். முதல்ல உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பா, எங்களோட பீனிக்ஸ் பெண்கள் டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சுற்றுச்சூழலை நீங்க பாதுகாக்கிறீங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி. எப்படிமா நீங்க இந்த பாசி எடுக்கிற தொழிலுக்கு வந்தீங்க? எங்க அப்பா அம்மா மீன் பிடிக்க போறவங்க, மீனும் பிடிப்பாங்க, பாசியும் எடுப்பாங்க. இதே மாதிரி கடலுக்குள்ள உள்ள பொருள், சங்கு சோவி, இதெல்லாம் எல்லாத்துக்குமா சேர்த்தே போவாங்க. அப்ப மீன்களுக்கு எந்த தடையும் கிடையாது, இந்த சங்கு சோவிகளுக்கு எந்த தடையும் கிடையாது. எதை எடுத்து வேண்டாலும் கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால கடலுக்கு போவையில அவங்க போய் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கையில எங்க அப்பா வலை போடுவாங்க, தும்பு போடுவாங்க. தும்புன்னு சொன்னா முரல் மேல மிதந்து வர மீன் பிடிக்கிறதுக்கு தும்பு வலிய விடுவாங்க. அந்த தும்புக்கு நான் பூச்சி குத்தி கொடுப்பேன். பூச்சி குத்த வலிய விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட தும்புக்கு போவேன். அப்பா பாச்சி வலை போடுவாங்க, அந்த வலைக்கு போவேன். கொய்ய வலைன்னு சொல்லிட்டு மீனுக்கு போவாங்க, அந்த கொய்ய வலைக்கு போவேன். அதே மாதிரி விரால் வலைக்கு போவாங்க. அப்பா விரால் வலைக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரியே விரால் வலைக்கு போவேன். அப்பா கூடவும் பாட்டி கூடவும் அம்மா கூடவும் போயிட்டு இந்த தொழில் பழகுனேன். இப்போ தொடர்ந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சாதாரணமா இந்த கடல் வளங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. ஆனா மீனவ கிராமங்கள்ல மீன் பிடிக்கிறது உங்களுடைய வாழ்வாதாரமே இதுவாதான் இருக்குது. அப்போ இந்த வளங்களை எடுக்கிறதுக்கு அரசு சார்பில் இல்ல அரசு கிட்ட நீங்க எந்த மாதிரியான அனுமதிகளை பெறீங்க? என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது? அதுக்கு நாங்க கடலுக்குள்ள போய் முன்னாடி போய் பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த 21 தீவுகள் தீவுகள் எல்லாமே பிஷரிஸ் கண்ட்ரோல்ல இருந்து. நான் இந்த 7 வயசுல இருந்து நான் கடலுக்கு போறாப்புல பிஷரிஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எங்களுக்கு அப்ப நாங்க கடலுக்கு போறதுக்கு எந்த தடையுமே இல்லாம இருந்துச்சு. நாங்க சுதந்திரமா தொழில் பண்ணுனா அங்க போய் தீவுல போய் நாங்க தங்கி இருந்து 1 வாரம் 2 வாரம் இப்படி நாங்க இருந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே அரிசி ஜாமாங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருவோம். அங்க போய் எங்க பிள்ளைங்களை கூட கூட்டிட்டு போய் எங்களைனா எங்க அப்பா அம்மா தீவுல வச்சுதான் வளர்த்தாங்க. அதனால நாங்க அங்கேயே இருந்துதான் நாங்க தொழில் பண்ணோம். அப்ப எந்த தடையும் கிடையாது. நாங்க சுதந்திரமா தொழில் பண்ணோம். நாங்க சுதந்திரமா தொழில் பண்ணினத சமீப காலத்துல பாரஸ்ட் லாக்கா அவங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிட்டு இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, நீங்க இதுக்குள்ள பாசி எடுக்க வரக்கூடாது, மீன் பிடிக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கையில தான் நாங்க ஒரு பெண்களா இப்ப ஃபர்ஸ்ட்ல டிஆர்எம் எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிச்சு. டிஆர்எம்ங்கிறது மீனவர்களுக்கான ஒரு அமைப்பு, ஒரு தொண்டு நிறுவனம். அது
அது ஒரு தொண்டு நிறுவனம். அவங்க வந்தாங்க, வந்து நீங்க இப்படியே இருக்க வேணாம், உங்களுக்கு நீங்க என்னத்தை உழைச்சாலும் கடல்ல உங்களுக்கு சேமிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்க ஒரு 20 பேர் எங்க குழுக்குள்ள வாங்க, வெளியில போய் பேசுறதுக்கு உங்களுக்கு ரோடு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, இப்படி பலவேறு பிரச்சனைகள் இருக்கு, இது வேணா போய் கேட்கறேன்னா நீங்க கொஞ்சம் தெளிவடையணும் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவித்தாங்க. மீன்பிடி தொழிலை தவிர எங்களுக்கு மாற்று தொழில் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆமா, அதனால வந்துட்டு எங்க கிராமத்துல வந்து மகளிர் சங்கங்கள் சொல்லிப்பட்டு அமைச்சு இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுடைய அன்றாட தேவைகளை கவர்மெண்ட் மூலியமா அணுகி இந்த மகளிர் சங்கம் இது வரைக்குமே சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க எங்க கிராம மக்கள் கொடுக்கிற ஒத்துழைப்புனால வந்து இருந்துகிட்டு அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா எங்க கிராமத்துல வந்து பள்ளிக்கூடமே கிடையாது. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இந்த மகளிர் சங்கம் பல்வேறு சிக்கலையும் பொருட்படுத்தாம அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி கொடுத்தாங்க. மீனவ சமூகத்தை பொறுத்தளவு பெண்கள் எந்த அளவு முக்கியத்துவம் இங்க இருக்குமா? இந்த தொழில்ல பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு? நீங்க என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பாக்குறீங்க? எங்களுக்கு பெண்களுக்கு இன்னும் வந்து முக்கியத்துவம் இல்லாதனாலதான் நாங்க பல பிரச்சனைகள்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட்டம் இப்போ வந்து யூனியனுக்குள்ள போனோம். யூனியன்ல வந்து 17,000 பேர் மெம்பர்ஸ் ஆகணும். 17,000 பேர் மெம்பர்ஸ் வந்து இதுக்குள்ள அரசு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. கடலுக்குள்ள போய் அதை வந்து நம்ம ஒற்றுமையா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி நாங்க கடலுக்கு போய் எங்க மீனவ பெண்கள் மீனவர்கள் நாங்க சுதந்திரமா தொழில் பண்ணணும், எங்களுக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் யூனியன் சார்பா செஞ்சிருக்கிறோம். நான் கடலுக்கு போவோம் 6 மணி 7 மணி ஆயிரும். 7 மணிக்கு போனோம்னா அங்க போய் ஒரு 4 மணி நேரம் தண்ணிக்குள்ள கிடப்போம். கிடந்து சாக்கு கட்டி நாங்கள் பாசி எடுக்க எப்படி 2 மணி 3 மணி ஆயிரும் நாங்கள் வர்றதுக்கு. வந்து முடி கஞ்சனி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வேலை வெட்டி பார்க்க சரியா போயிடும். பாசி நேற்று போட்டு பொக்கு பொக்குன்னு நாங்கள் விளப்போம். இதே மாதிரி 24 கிராமமா 27 கிராமமா இருக்கு. 25 கிராமத்துக்காரவங்களும் பாசி தான் எடுப்போம். பொம்பளையே தான் இங்கே பொம்பளைய உழைச்சாதான் சாப்பாடுன்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்துனாத்தான் நாங்களும் ஆம்பளையும் சேர்ந்து சம்பாரிச்சாதான் ஏதோ எங்களுக்கு பொழப்பு ஓடுன்னு சொல்லிட்டு நாங்களும் போவோம். பாசி தொழில் தான் எங்களுக்கு ஒரு பொழப்பாவே இருக்கு. நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி எங்க தலைவி இருக்கிறதுனால இப்ப வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கோம். நாங்க எப்படின்னா 6 நாளைக்கு தான் போகணும், மாசத்துல 12 நாள் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி 12 நாள் கடைப்பிடிச்சோம். அதனால மீன் வளவும் நல்லா பெருக்குமதி ஆகுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க எங்க ஆளுக்கு. அதே மாதிரி நாங்களும் பெண்களும் போய் பாசி இது எடுத்து நல்லா கொஞ்சம் நாங்க நல்லா இருக்கோம். நீங்க வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கான அங்கீகாரம் வேணும், மீனவ பெண்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் அரசாங்கம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க. இந்த கடல் சார்ந்து இந்த பாசி எடுக்கிறது இந்த மாதிரியான தொழில் செய்யும் போது இதுல வந்து இயற்கை வளங்கள் அழியுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. இயற்கை ஆர்வலர்களும் அதை தான் சொல்றாங்க. ஆனா இப்போ அதை செயற்கை முறையில எடுக்கிறதுக்கும் நீங்க பண்றதுக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்குது? ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு நாங்க எடுக்கிறதுல வந்து அந்த இயற்கையா இருக்கிறத அழிவுறதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. நாங்க எடுக்கிறது வந்து பாசி எடுக்கிறது வந்து செத்த பாரு, அது வந்து சுண்ணாம்பு பாரு. அவங்க நிறைய தாவரங்கள் இருக்குது கடலுக்குள்ள இல்லைன்னு சொல்லலாம். அதையும் காப்பாற்றுறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி வந்து நாங்களே அந்த செத்த பார்ல போய் அந்த பாசி எடுக்கட்டாலும் அதே வந்து இந்த காத்து கடல் இப்படி இந்த மாதிரி காத்து உரமா இருந்தா கூட அதே அடிச்சு வந்து ஒதுங்கி கரையில சேர்த்துரும். இந்த கடல் வளம் நம்மளால அழியுதுன்னு சொல்றாங்க. இந்த கடல் வளம் அழியறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏன் நம்ம வந்து நம்ம காலங்காலமா நம்ம தொழிலுக்கு போறோம், நம்மளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோம். நம்மளா வந்து ஒரு 2 முறை எடுப்போம். இப்ப அமாசிக்கு வத்துதுன்னு சொன்னா அமாசில இருந்து ஒரு 6 நாள் போவோம். அப்ப அதுல இருந்து ஒரு 9 நாள் கேப்பு விட்டு பார்ப்போம். அந்த தண்ணிக்கு அந்த பாசி வந்து மறுபடியும் இதே மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் முறையா நாங்க பார்த்தோம். 6 நாள் பாசிக்கு போவோம். 6 நாள் பாசிக்கு போயிட்டு அந்த இருந்துருவோம். 9 நாளைக்கு இருந்துருவோம். பௌர்ணமி வர வரைக்கும் இருந்துருவோம். அப்போ பௌர்ணமிக்கு போனோம்னு சொன்னா அந்த முன்னாடி எடுத்த பாசி மாதிரி நல்லா தளவு இருந்துச்சு. பாசி நல்லா தளவு இருந்துச்சு. அதே மாதிரிக்கு பௌர்ணமிக்கு எடுத்துட்டு அந்த 6 நாள் இருந்துட்டோம். திருப்பி அந்த அமாசிக்கு போவோம். அப்ப நாங்க போறதுக்கு எங்களோட அப்ப பார்க்கையில எங்களுக்கு அந்த 6 நாள் எடுத்துட்டு 9 நாள் வந்து ரெஸ்ட் கிடைக்குது. எங்க குழந்தைங்களையும் பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. எங்களுக்கு வருமானமும் அங்க வந்து கரெக்டா இருக்கு. தினந்தோறும் எடுத்தோம்னா ஒரு பதவலை எடுத்துக்கிட்டே பிச்சுக்கிட்டே இருக்கணும், அது பிக்க தலையாது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த பாசி
எடுக்க 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 ஒண்ணு இல்லாம மொட்டையாயிரும். அதனால நம்ம கேப் விட்டு எடுத்தோம்னா தளவும் கொடுக்கும், எங்களுக்கு வருமானமும் கரெக்டா வருது. இந்த பாசியை வந்து நாங்க லோக்கல் வியாபாரத்தை கொஞ்சம் கொடுக்கணும். இது அரசே ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த அரசே வந்து எங்கிட்ட இந்த பாசியை வந்து இதுன்னா இதுல இருந்து எங்களுக்கு வருமானமும் எங்களுக்கு கூட மக்கள்